மகளே, நலமாக இருக்கிறாயா? கலங்கிய கண்களுக்கும் மனதுக்கும் ஆறுதல் கூறி உனது கண்ணீரை துடைக்கவே நான் இங்கு வந்திருக்கிறேன். உன் தாயும் தகப்பனும் மற்றவர்களிடம் கடன் பெற்றுதான் உனக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். உன் தாய் தகப்பனின் அன்பும் உனது மேல் அவர்கள் வைத்துள்ள நம்பிக்கையும் மலையை போன்றது. உன் வாழ்க்கை என்ற பயணத்திற்கு உன் தாயும் தகப்பனும் தங்களால் முடிந்தவற்றை எல்லாம் கொடுத்தனுப்பியுள்ளார்கள். இதனால் புகுந்த வீட்டிற்குள் முதலாக அடியெடுத்து வைக்கும் என் பிள்ளைக்கு அங்கு யார் இருப்பார்கள்? எனது தெய்வம் எனக்கு துணையாக இருக்குமா என்று பயத்துடனே உனது வாழ்க்கையை தொடங்குகிறாய். என் பிள்ளையே, எனது வீட்டில் என் அப்பா அம்மா என்னை ஒரு மகாராணி போன்று பார்த்து கொண்டனர். நான் நினைத்த நேரத்தில் என் அப்பன் சிவனை எனது வீட்டு அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து வருவேன். நான் அப்பா அம்மா கிட்ட சொல்லாமலும் அண்ணன் தம்பி அக்கா கிட்ட அனுமதி வாங்காமலும் சிவனை பார்க்க சென்று விடுவேன். அப்படி இல்லை என்றால் எனக்கு தெய்வ வழிபாடு தேவை என்றால் என்னிடம் கேட்காமலே என்னை என் அப்பாவோ அம்மாவோ என் அண்ணனோ கூட்டி செல்வார்கள். என் குடும்பமும் முழு சுதந்திரம் எனக்கு கொடுத்தது. எனது வீட்டு குலதெய்வத்தை விட்டு வேறு குலதெய்வ வீட்டுக்குள் நுழைகிறேன். இங்கும் என் தெய்வம் எனக்கு வருமா? நினைத்த நேரத்தில் எனக்கு உதவி செய்யுமா? இப்படியெல்லாம் யோசிக்காதே என் பிள்ளையே. புகுந்த வீட்டில் அடியெடுத்து வைக்கும் என் பிள்ளையே, சிவனை நினைத்து வாசற்படியில் வலது காலை எடுத்து தாண்டி உள்ளே போ. உன் பின்னாடிதான் நான் வருகிறேன். பயப்படாதே. இங்கு வாழப்போகும் உனக்கு வாழ்க்கைக்கு தேவையான அறிவுரையை நாங்கள் கூறுகிறோம். கவனமாக கேள் என் பிள்ளையே.